ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல 10th ஜியோகிராஃபி, இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்ன்ற ஒரு 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆயிடுங்க. வந்தவங்க எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க, ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகேங்களா, இந்த லைவ் டெஸ்ட்டை நான் தான் கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ என்னன்னா, டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும்ன்றதை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 45 மார்க் எடுக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லைங்க. நான் கேட்கிற அந்த 5 கேள்வி சேலஞ்சிங் கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணணும். யார் ஆன்சர் பண்றீங்கன்றத பாத்துக்கலாம். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? மொத்தமா இன்னைக்கு நீங்க உங்களது ஸ்கோர் 45க்கு மேலதான் இருக்கணும். ட்ரை பண்ணுங்க, பாத்துக்கலாம் யார் எவ்வளவு மார்க் எடுக்கிறன்றத. ரெடி? ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொழில்களை கால வரிசைப்படுத்துக. ஸோ எப்பவுமே பேப்பர் பேனா பக்கத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த காலவரிசைப்படுத்தி கேட்டாங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம போட்டு பார்க்க முடியும். திடீர்னு எல்லாம் வந்துடாதுல்ல. ஸோ பாருங்க, போர்ட் கிளாஸ்டர்ல முதல் பருத்தி ஆலை வந்து பாத்தீங்கன்னா 1818. அடுத்தது முதல் சன ஆலை ரிஷ்ரால வந்து பாத்தீங்கன்னா 1854. ஜாம்ஷெட்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 1907. அடுத்தது முதல் காகித ஆலை சராம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 1812. ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 4 1 2 3. ஆன்சர் கரெக்ட்டுங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சோ இதுவே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதால சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டேன். பட் இனிமே காலவரிசைகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமா சிங்கிள் லைன் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. குரூப் 4ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா சணல் ஆலை எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். நிலக்கரியை பற்றி சரியான விடையை தேர்வு செய். குட் குட் குட். என்னன்னா நிலக்கரியை சரியான விடையை தேர்வு செய்யல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி கோண்டுவானா தொடர் பாறைகளோடு தொடர்புடையது. கரெக்ட். தீபகற்ப இந்தியாவில் அதிகம் காணப்படுகிறது. கரெக்ட். நாட்டின் மொத்த நிலக்கரி படிவங்களில் 90% 6 மாநிலங்கள் கிடையாது, 4 மாநிலங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் நிலக்கரியை அதிக உற்பத்தி செய்யும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் வருது. சரிங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அவ்வளவுதான். குட். இந்தியாவிலே அதிக காற்றாலைகள் கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். தென்காசி மாவட்டத்தில் முப்பந்தல் பெருங்குடி உலகிலே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். தென்காசி மாவட்டம் கிடையாது. முப்பந்தல்ன்றது எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி மாவட்டம். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகுது. கேட்கப்பட்ட கேள்வி சரியான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்போ 1 மட்டும் தான் சரின்றது தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். அவ்வளவுதாங்க. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1979 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. முதல் தேசிய நீர்மின் நிறுவனம் பரிதாபாத்தில் வந்து பாத்தீங்கன்னா அமைந்துள்ளது. சோ ஓகேங்களா, சோ இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க இந்த கொஸ்டின். சோ எல்லாமே சரியான பதில் தான். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃப் லாக் கொஸ்டின். சேலஞ்ச் பண்றதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்க பாத்துலாம் வாங்க. ஜெர்மனி தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இது டஃப்பான கொஸ்டின் இல்ல சார், ஈஸியான கொஸ்டின் சார். சம் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஜெர்மனில ஹிட்லரை பார்க்க இந்துஸ்தான்ல இருந்து ஓடி போனேன். எங்க போனேன்? ஓடி போனேன் அப்படின்னா என்ன வரும்? ஒடிசா வரணும். அப்படியே ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனில இருக்கிற ஹிட்லரை பார்க்க இந்துஸ்தான்ல இருந்து ஓடி போனேன், அவ்வளவுதான். ஒடிசா அப்படின்றது ஞாபகம் வச்சு கண்டிப்பா மறக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சோ பெரிய கொஸ்டின், ஈஸி தான், போட்டுருவீங்கன்னு நம்புறோம்.
சீக்கிரமா ஆன்சர் பண்ண போறோம். 10 செகண்ட்ஸ் டைம். படிக்கிறதுக்கே 10 செகண்ட்ஸ் ஆகும் சார். இதுல ஒரு சிங்கிள் லைன் கொஸ்டின் இருக்குங்க. மின்னழுத்திகள் ஒளிமின் விளைவு செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளி மின்சாரமாக மாறுகிறது. அப்ப கேட்பாங்க, எந்த விளைவின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி மின்சாரமாக மாறுகிறதுனா இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ அப்போ இது ரைட். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கமாகும். ஆன்சர் பி தான் சரி. சோ இந்த ஒளிமின் விளைவு அப்படின்றத ஒரு பார்த்து வச்சுக்க, கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். சோ இது ஒரு டஃப் லாக் கொஸ்டின்ங்க. யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் சேலஞ்ச். சேலஞ்ச் பண்ணுங்க. அப்ப இந்த கொஸ்டின் எடுத்து சேலஞ்ச் பண்ணல. ஆனா இது எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ங்க. ஏன்னா பிரேசில் தான் உலக கரும்பு உற்பத்தியில் முதலிடம். நாட்டின் சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. கரும்பு உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. கரெக்ட். பருத்தி நெசவுக்கு அடுத்த இரண்டாவது பெரிய வேளாண் தொழிற்சாலையாக எது இருக்கு? சர்க்கரை தொழிற்சாலை இருக்கிறது. அப்போ 1 2 3 4 எல்லாமே ரைட். சோ இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்ஃபர்மேஷனா எடுத்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவும். 8th கொஸ்டின். மேற்கு கடற்கரைக்கு அருகே உள்ள எண்ணெய் வயல்கள் சரியானதை தேர்வு செய். ஏதோ மேற்கு கடற்கரை இருக்கா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேப்ல அந்த மேப் 2 கடற்கரை இருக்கிறது. ஒன்று மேற்கு கடற்கரை, இன்னொன்று கிழக்கு கடற்கரை. நீங்க இப்போ ஆன்சர் போடுங்க. நான் சும்மா போட்டுட்டு இருக்கேன் டயக்ராம். பிரம்மபுத்திரா கிழக்கு, திக்பாய் எண்ணெய் வயல் கிழக்கு, நாகர்காட்டியா கிழக்கு, அங்கலேஸ்வரர் மட்டும்தான் எண்ணெய் வயல் என்னது மேற்கு வருது. அப்ப மேற்கு தான் அங்கலேஸ்வரர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு. நெக்ஸ்ட்ங்க 9th கொஸ்டின். பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, கொஞ்சம் கொஸ்டின் பெருசா இருக்கும். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம நெய்வேலி மேட்டூர்ல மட்டுமே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பா வருது. 1 and 2 சரியான ஆன்சர். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஸோ மூணாவது என்னன்றது சொல்லிடுங்க. ஓகேங்களா, 10th. கொஞ்சம் பெரிய கேள்விதான், டைம் கொடுத்துட்றேன். சார் சார் குரூப் 1 வரவே பெரிய பெரிய கொஸ்டினா வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எக்ஸாக்ட்லி, நீங்க குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். சாரி, கரெக்டா பாருங்க. ஓகே, சோ மும்பை மற்றும் அதன் புறநகர பகுதியில் பருத்தி நெசவாலைகள் சிறந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ எடுத்துக்கலாமா? ஓகே. மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கரிசல்மன், இதுதான் மெயின் பாயிண்ட். ஈரப்பத காலநிலை, மும்பை துறைமுகம், எளிதில் கிடைக்கக்கூடிய நீர்மின் சக்தி, சந்தை வசதி, சிறந்த போக்குவரத்து வசதி ஆகியவை மும்பையில் அதிக பருத்தி நெசவாலைகள் இருப்பதற்கு காரணமாக அமைகிறது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியான பதில். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் சொல்ற, நோட் பண்ணிக்கங்க. கரிசல் மண் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் என்ன விளையும் அதிகமா? பருத்தி அதிகமாக விளையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க போதும். சரிங்களா? சோ அப்ப இதுவும் ஒரு கொஸ்டினா எடுத்து 11வது கேள்வி. சோட்டா நாக்புரி பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது? அவ்வளவுதான். குட் குட். கனிம படிவுகள், இதுதான் இங்க இருக்கு அதிகமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 12வது கேள்வி. சணல் பற்றி சரியான விடையை தேர்வு செய்.
Tough luck question. Challenge to question number. அஞ்சு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேங்க. இது ரெண்டாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு. பார்ப்பா. குட். சோ பாருங்க, இது ஒரு தங்க இழை பயிராகும். கரெக்ட். 1854ஆம் ஆண்டு ரிஷ்ரா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். 54ன்றது சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சணல் பொருட்கள் உற்பத்தியில் வங்கதேசமும் சணல் உற்பத்தியில் இந்தியாவும் முதலிடத்தில் இருக்கு. இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ என்ன பண்ணிக்கலாம், சணல் உற்பத்தியில் இந்தியாவும் சணல் பொருட்கள் உற்பத்தியில் வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசமும் வந்துருச்சுன்னா ஆன்சர் ரைட்டா வந்திருக்கும். அப்ப 3 and 4 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடுது. சோ அப்ப தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. சோ ஓகேங்களா, சணல் நான் போச்சுங்க, சணல். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளதுன்றப்போ 1, 2, 5 ஆன்சர் ரைட். ஓகேங்களா? கரெக்டா போட்டவங்க எல்லாருமே ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் 2 क्वेश्चन சேலஞ்ச் பண்ணோம். 13வது கேள்வி. பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. பெங்களூர் தான் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட், கச்சா உட்டு உற்பத்தியில் இந்தியா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கிடையாது, சீனாவுக்கு அடுத்தபடியாக தான் என்னது 2ஆம் நிலையில் உள்ளது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுது. கர்நாடகா மாநிலம் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக உள்ளது. இதுவும் எடுத்துக்கங்க ஒரு இன்ஃபர்மேஷனா. அப்போ 1 and 3 ஆன்சர் ரைட்டுங்க. செகண்ட் ஒன் மட்டும் தப்பா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சி தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन. புகழ்பெற்ற சிந்தரை உழ தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். குட். ஜார்க்கண்ட் மாநிலம். சிங்கிள் லைன் கொஸ்டின்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க எனக்கு தெரியுங்க. அதனால தான் சிங்கிள் லைன் கொஸ்டினே இப்ப நான் வைக்கிறது இல்ல. ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம். இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. காகித தொழிற்சாலை ஏதாவது குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. காகிதத்தை பசை போட்டு ஒட்டணும். அப்போ காகிதத்தை ஒட்டணும்னா பசை போடணும் அப்படின்னு பாலி கஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. பாலி கஞ்ச். 16வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் லக் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चन. திடீர்னு ஈஸியான கேள்வி எல்லாம் வச்சுட்டு இந்த क्वेश्चन டஃப் லக் வைக்கிறாங்கன்னு உங்க மனசு தோணும். ஆனா இது ஈஸி தான். இரண்டும் சரின்னு போட்டு போயிட்டு இருக்கலாம். என்ன இங்க மாத்தி விட்டுருக்கோம். குட். அமோனியா மற்றும் மாங்கனீசு 2 கலந்த பாறைகள் சுண்ணாம்புக்கல் காணப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. சுண்ணாம்புக்கல் என்பது அமோனியா மற்றும் மாங்கனீசு கிடையவே கிடையாது சார். அப்ப என்ன சார் பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம். கால்சியம் மற்றும் மெக்னீசியம். சோ இந்த ரெண்டும் கலந்த கலவைதான் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாயிடுது. கேட்கப்பட்ட கேள்வி சரியான விடை. சுண்ணாம்புக்கல் சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினியா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ், கந்தகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரி. சோ இதுக்கு எத்தனை பேர் ஆன்சர் போட்டீங்க பாருங்க. 5. நான் கேட்க பொறுத்த அந்த 5 கேள்விதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 45 மார்க் நீங்க எத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த 5 கொஸ்டின் பார்ப்போம். 3 கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 17வது கேள்வி. தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித உங்களுக்கு ஆலைகளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மாவட்டத்தில் காகித ஆலைகளே டேஷ் மாவட்டத்தில் உள்ள நோபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. உருக்குன்னு வந்திருக்கணும். நல்லா அடிச்சிட்டேன். ஓகே பாருங்க, மத்திய பிரதேசம் மாநிலம் பர்னாக்கார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கப்பா. சோ மத்திய பிரதேசம் என்றதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் 18வது கேள்வி. பாக்சைட் எனும் அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது டேஷ் வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது.
சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா குரூப் 4லயும் இருக்கு. சோ இதை மிஸ் பண்ணக்கூடாது நீங்க. இதெல்லாம் ஈஸியா தடுப்பிக்கிட்டு போயிடணுங்க. இந்த கிரேக்கம், பிரெஞ்சு, இத்தாலி இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றப்போ மிஸ் பண்ணவே கூடாதுன்னு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? பிரெஞ்சு வார்த்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. 19வது கேள்வி. பின்வருவனவற்றை இந்திய தொழில்களுக்கு பெரிய சவாலாக பட்டியலிடப்பட்டுள்ளது. சோ நிறைய இருக்கு. இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா நீங்க நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குட். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்மெண்ட் மலிவான ஊதியத்திற்கு வேலையாட்கள் அதிகம் கிடைப்பது தொழிலாளர்களுக்கு பிரச்சனை கிடையாது. உபரி மின்சாரம் கிடையவே மின்சாரமே கிடைக்காது. கடன்களுக்கான குறைந்த வட்டி, அதிக வட்டி வந்துடணும். அப்போ ஊழியர்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சி இல்லாம இருக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்கு. இந்த ஸ்டெப்மெண்ட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். தவறான விடையை தேர்வு செய். இந்த கொஸ்டின் ஈஸி. இதுக்கெல்லாம் நான் டஃப்லாம் கொடுக்க மாட்டேன். பத்ராவதின்றது கர்நாடகா கரெக்ட். பிலாய்ன்றது சத்தீஸ்கர். துர்காப்பூர் மேற்கு வங்கம். டோர் நகர் அப்படின்றது இதுவும் ஆந்திராவா? கிடையவே கிடையாது. எதுங்க? கர்நாடகால இருக்கு. கர்நாடகா அப்படின்றது தெரிஞ்சுக்க. பத்ராவதியும் டோர் நகரும். சரிங்களா? அப்போ இந்த டி மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாம் சரிங்க. நெக்ஸ்ட் 21. இயற்கை எரிவாயு பற்றி சரியான விடையை தேர்வு செய். டஃப்லாக் கொடுத்துடலாமா? உங்களுக்கு இந்த கேள்வி டஃப்லாக் கொடுக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4. ஆஹா, 21 4 வந்துச்சா? அடுத்து பெருசா ஒரு குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகே, இது பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகிறது. கரெக்ட். தலைமையகம் புதுடெல்லி. கரெக்ட். அதிகளவான இயற்கை எரிவாயு மும்பை பகுதி. இதுவும் கரெக்ட். இதெல்லாம் சரி. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசால் தான் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 1 3 4 தான் ஆன்சர் ரைட். ஆப்ஷன் ஏங்க. அடுத்தது 22வது கேள்வி. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமம் ஹைட்ரஜன் மற்றும் அலைன்மெண்ட் கொஞ்சம் லைட்டா மாறிச்சா? சாரி. கார்பன். இதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் 23வது கேள்வி. இதெல்லாம் டஃப்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். அது எந்த மேட்ச் த ஃபாலோயிங் இருந்தாலும் கொஞ்சம் டெப்தா பார்த்து வச்சுங்க. இதுல இருந்து தான் என்ன பண்றாங்க? சிங்கிள் லைன் கொஸ்டின் ரெடி பண்றாங்க, 2 லைன் கொஸ்டின் ரெடி பண்றாங்க, அண்ட் 4 லைன் கொஸ்டினும் மேட்ச் த ஃபாலோயிங் தான் நெக்ஸ்ட் வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சி தான் பதில். 24வது கேள்வி. அணுசக்தி பற்றி தவறான விடையை தேர்வு செய். ஓகே, இந்த இடத்துல 2 வந்திருக்கு. இதை அடிச்சிடுறேன். ஓகே, பாருங்க. அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவின் போது ஏற்படும் ஆற்றலை ஏற்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. யூரோனியம் மற்றும் தோரியம் தாதுக்கள் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியாவில் உள்ள முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு தாராப்பூர் மும்பைல தான் ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடாது. என்னது? மும்பை அப்படின்றது தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட், இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி கிடையாது. இது என்னது? மும்பை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் தப்பு, மீது எல்லாமே சரியாக இருக்கிறது. தவறான விடை கேட்கப்பட்டதால டி ஆன்சர் தப்பு. போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ். கடைசி 25வது கொஸ்டின். இந்தியாவில் மிக பழமையான எண்ணெய் வயல் எது?
ஆன்சர் அசாம் மாநிலத்தில் இருக்க திக்பாய் எண்ணெய் வயல் தான் இந்தியாவில் உள்ள மிக பழமையான எண்ணெய் வயல். எங்க கேட்டாங்கன்னா அசாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. 26வது கொஸ்டின் சீக்கிரமாக போக முடிச்சிடலாம். சரியான விடையை தேர்வு செய். ஓகே பாருங்க. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1850 கிடையாது, 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1905ஆம் ஆண்டு சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் அமைக்கப்பட்டது. 1905 கிடையாது, 1907. கேட்கப்பட்ட கேள்வி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ 1 மற்றும் 2 என்ன இருக்கு, தவறாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 27வது கேள்வி வந்துருங்க, ஸ்பீடா முடிச்சிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். மிக பழமையான எண்ணெய் வயல் படிச்சிட்டோம். நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கன்னு கேட்டிருக்கேன். எஸ் எக்ஸாக்ட்லி, மும்பை எண்ணெய் வயல் தான் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். 28வது கேள்வி சரியான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சோ இது வந்து 4th கொஸ்டினுக்கு உங்களுக்கு டஃப் லாக் கொஸ்டின். டஃப் லாக் யார் ஆன்சர் பண்ணி போலாம் ஃபர்ஸ்ட்? இந்தியாவில் காணப்படும் இரும்பு தாது வளங்கள் ஹெமடைட் மற்றும் மேக்னடைட் வகைகளை சார்ந்தது. இது கரெக்ட். இரும்பு உற்பத்தியில் ஒடிசா மாநிலம் 25% இருக்கா? கிடையாது. ஜார்க்கண்ட் மாநிலம் 21% கிடையாது. அப்படியே ஒடிசா தூக்கி ஜார்க்கண்ட் தூக்கி இங்க போட்டுருங்க, ஒடிசா தூக்கி இங்க போட்டுருங்க. அப்போ 2 and 3 தவறாக பொருந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் மேக்னடைட் உற்பத்தியில் 18% பூர்த்தி செய்கிறது. இது கரெக்டுங்க. அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்போ தேர்டும் தப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 and 4 தான் ஆன்சர் ரைட்டு. அது எத்தனை பேர் ஆன்சர் பண்ணீங்கன்றத மறக்காம நோட் பண்ணுங்க. கடைசி கொஸ்டின் ஒண்ணு இருக்கு, 5வது கொஸ்டின். இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விங்க. டெல்லியில் அமைந்துள்ளது. ஓகே, மாங்கனீசு பற்றி தவறான விடையை தேர்வு செய். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிக் ஸ்டேட்மெண்டா இருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கொள்ள வேண்டும். மூலப்பொருளாக செயல்படுகிறது. ரைட்டு. ஒரு டன் இரும்பு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. ரைட்டு. ஒரு மாங்கனீசு உற்பத்தி இந்தியா மாங்கனீசு உற்பத்தி 2% அளிக்கிறது. கரெக்ட். உலக அளவில் மாங்கனீசு உற்பத்தியில் மாங்கனீசு சொல்லிட்டு இருக்கேன். மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா 7வது இடம் கிடையாது. எத்தனாவது இடம்? we are the 5th place. சரிங்களா, 5வது இடத்தில் உள்ளது. சரிங்களா, அப்படி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 31வது தனித்த நிலையில் அரிதாக காணப்படும் தனிமம். அவ்வளவுதான். குட். இரும்பு தாது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட் 32வது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளும் பரவி இருக்கிறது. நிறுவுவதற்கு குறைந்த இடமே போதுமானது. மேற்கண்ட கூற்றுகளில் எந்த மின்சாரம் அப்படின்றத சொல்றீங்க. ஸ்பீடா. அவ்வளவு. காற்று சக்தி நிறுவுவதற்கு கொஞ்சம் இடமே போதும் அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய். டஃப்ல கொடுத்துடலாம்னு நினைச்சேன். சரி, ஆனா நீங்க போட்டதெல்லாம் நான் கொடுக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட், ப்ரோஸ் கிளாஸ் இருந்தா. நெக்ஸ்ட் செகண்ட், இத்துறையில் 2ஆம் இடம். ஓகேங்களா, இந்தியா இத்துறையில் 2ஆம் இடம் தாங்க இருக்கு, 3ஆம் இடம் கிடையாது. செகண்ட் பிளேஸ். அப்ப செகண்ட் தப்பு. இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் 3வது இடத்துல இருக்கு. உற்பத்தியில தான் 3வது இடத்துல இருக்கு. ஆனா இந்த துறையை சார்ந்துச்சுன்னா 2வது பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க. மிகப்பெரிய நவீன தொழில் பிரிவாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1, 3, 4 தான் ஆன்சர் ரைட்டு. செகண்ட்ன்றத மறக்கவே கூடாது. சரியா?
நெக்ஸ்ட் 34வது. இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? We are the 4th பிளேஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்வு செய். ரொம்ப ஈஸிங்க இந்த கொஸ்டின், ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஓகே, இது கரெக்ட். கொல்கத்தாவில் அருகே உத்தரபார் என்னும் இடத்தில் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். இந்தியா வாகன உற்பத்தியில் 5வது இடத்தில் உள்ளது. ஸோ 5வது இடம் கிடையாது, we are the 7th பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் 1 and 2 தான். ஓகேங்களா? கரெக்டா போடுங்க, எல்லாமே ஒரு பிக் பிளஸ் போடலாம். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். தவறான விடையை தேர்வு செய். ஸோ கொடுத்துடலாமா டஃப் லாக்? சார் 5வது கேள்வி டஃப் லாக், 10 செகண்ட்ஸ் ஒன்லி டைம். யார் ஆன்சர் பண்றீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, எனஃப். போட்டவங்க எல்லாருக்குமே குட். சார் என்ன சார் 10 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் படிக்க முடியுமா? வேற வழியே கிடையாது. டஃப்லா கொஸ்டின்ஸ் கடைசியா நான் 1 மார்க் தான் எடுத்தாகணும். 5 மார்க்குமே நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? போட்டவங்க மட்டும் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம், ஓகேங்களா, தாமிரம் தான் சொல்றாங்க. இப்ப கொஸ்டினே தாமிரத்தை பத்தி தான் கேட்டிருக்கோம். தாமிரத்தை தகரத்துடன் கலந்து பித்தளையும், துத்தநாகத்துடன் கலந்து வெண்கலமும் உருவாக்கப்படுகிறது. வெயிட் பண்ணுங்க வரேன். தாமிர படுகைகள் அதிகமாக உள்ள மாநிலம் ராஜஸ்தான். உலகிலே சிறி என்ற நாட்டுல தான் அதிகமா இருக்கு. நம்பத்துல ராஜஸ்தான்ல இருக்கு. தாமிரமானது பல்வேறு வகைப்பட்ட மின்சார கம்பிகள், மின்சாதனங்கள், கம்பிகள். ஓகே, இதுவும் கரெக்ட். அப்ப என்ன தப்புனா, துத்தநாகத்துடன் கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா பித்தளை கிடைக்குது, தகரத்துடன் கலந்து வெண்கலம் கிடைக்கிறது. இதுதான் சார் ட்விஸ்ட். இந்த 10 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன கொஞ்சம் யோசிக்க விட்டுருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? ராஜஸ்தான் தப்பா போட்டுட்டு இருப்பேன், இது போட்டுட்டு இருப்பேன் சொல்லிக்கலாம். சோ அப்ப ஆப்ஷன் பி தான் தவறு, மீதி எல்லாம் சரிங்க. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய். வாங்க, இன்னும் 13 கொஸ்டின் தான் இருக்கு. உலகின் மிக சிறந்த சில மென்பொருள் நிறுவனங்களில் தாயகமாக இந்தியா உள்ளது. டாடா கன்சல்டி சர்வீஸ் இந்தியாவின் முதல் தொழிலகம். இது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது கிடையாது, 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மட்டும் தான் தப்பு. ஸோ அப்போ தேர்ட் அப்போ பாருங்க, ஃபோர்த் பாருங்க. இந்தியா முழுவதும் 500க்கும் மேற்பட்ட தொழில்கள் உள்ளது. இதுவும் கரெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 2 4 தான் ஆன்சர் சரியா இருக்கு. அடுத்து 38வது கேள்வி. தவறான விடையை தேர்வு செய். இதுக்கும் டஃப்லா கொடுத்துருக்கலாம், ஆனா நீங்க ஈஸியா போட்டுருவீங்க இந்த கொஸ்டின்லாம். ஸோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக்கிங்க. கொஸ்டினை தெளிவா படிங்க. ஒரு முறை படிக்கும் போதே உங்களுக்கு மனசுல உட்கார மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? இங்க பாருங்க, என்ன தவறுன்னு பாத்தீங்கன்னா, நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் 9% கிடையாது, 7%-ஐ பூர்த்தி செய்கிறது அப்படின்றது சொல்லலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தப்பு, மீது எல்லாமே இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? ஐயோ, இந்த கொஸ்டின் டஃப்லா கொடுத்துக்கலாமே. சரி, உங்களுக்கு போனஸா இந்த கொஸ்டின் டஃப்லா கொடுக்குறேன். 10 செகண்ட்ஸ். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. போட்டவங்க எல்லாருமே குட்ங்க. வெயிட் போட்டவங்க எல்லாருமே குட். 10 செகண்ட்ஸ் மேல டைம் கிடையாது. சோ விஸ்வேஸ்வரா ஐயா இரும்பு எஃகு நிறுவனம் தான் கலப்பு தேனிரும்பு கடல் பாசி எஃகு உற்பத்தின்னு சொல்றாங்க. அப்ப சி தான் ஆன்சர். ரைட். 40வது கொஸ்டின். எதிர்பார்க்கல. என்ன சார் இந்த கொஸ்டின் நீங்க வைக்கலையே, நீங்க கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லயே வச்சுட்டுனா இப்பெல்லாம் உங்களுக்கு நாங்க எந்த கொஸ்டின் வைக்கிறேன்றது அளவுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த புக்ல இதை தாண்டி கேட்க முடியாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா எப்படி வந்தாலும் மடக்கி நாங்க கேள்விகள் கேட்போம். நீங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க தயாரா இருப்பீங்கன்றது எங்களுக்கும் தெரியும். சோ நான் மேட்ச் த ஃபாலோயிங் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 41. எந்த மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்கிறது? ரொம்ப ஈஸி தான். ஜார்க்கண்ட் மாநிலம் தான். 42வது. கெயிலின் தலைமையகம் எங்கு உள்ளது? வாங்க, 8 கொஸ்டின் தான், ஸ்பீடா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு போய் தூங்கிடலாம்.
கெயில் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. 43வது கீழ்காணும். ஆஹா, தெரியுமான்றதுதான் டவுட் இப்ப எனக்கு. அது பிரச்சனை கிடையாது. பாக்சைட் தாது பத்தி கேட்டிருக்கேன். நான் வந்து கீழே ஸ்கிரீன்ல பாத்துட்டேன். தெரியுதா மட்டும் பாருங்க. ஓகே, எல்லாமே தெரியுதுங்க. சூப்பருங்க. ஆன்சர் பண்றதுக்கு பார்க்கலாம் அப்போ. இவ்வளவு பெரிய கேள்வி படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க சார் சொல்றீங்களேன்னு கேட்க கூடாது. பண்ணிடலாம். பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தாது. இது நீரற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. இந்த நால்கோ எனப்படும் தேசிய அலுமினியம் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 1981 நிறுவப்பட்டது. அப்ப இது தப்பா இருக்கு. சரளை மண் காணப்படும் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது பரவி காணப்படுகிறது. சோ மலை பிரதேசங்கள் அதிகமா காணப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். சோ இப்போ 1 2 4 ரைட், 3 மட்டும் தப்பு. இந்த ஆப்ஷன் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சோ வேற ஆப்ஷன் இல்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இனிமே ஃப்ரேம் ஆகும். பார்த்து 44. இந்தியாவில் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது. ஈஸி கொஸ்டின் இதெல்லாம் டிஎன்பிசி வந்தோடனே கல் தோன்றா முள் தோன்றா கேள்வின்னு சொல்லுவோம். அப்படியே உங்க கை ஏபிசில பறந்துட்டு இருக்கணும். ஆன்சர் பி. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட், நிலக்கரி கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட காரணம் என்னங்க? எதுக்காக நிலக்கரி கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுது? அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் பாருங்க. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாக இருப்பதால் தான் என்ன அழைக்கப்படுகிறது? கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. 46வது கொஸ்டின். ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றில் எதனோடு தொடர்புடையது? பருத்தியோடு தொடர்புடையது. 47வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் உலோகமற்ற கனிமங்கள் அதன் பயன்பாடுகள் சரியாக பொருந்துகின்றன. சோ கனிமங்கள் அதன் பயன்பாடுகளை பற்றி சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்க பாக்குறேன். குட் 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 குட். அவ்வளவுதான், எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க. மேற்கண்ட அனைத்தும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் 48வது கீழ்காணும் கூற்றுகளை கவனி. இந்த கொஸ்டின் டஃப்லா கொடுத்துக்கலாமோ? பரவாயில்ல, இதான் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ சுரங்கப்பணியக தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. இரும்புச்சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 and 3 தவறு. எஸ், 2 and 3 மட்டும் தான் தவறு. மீதி எல்லாமே ரைட். கல்கத்தா அமைச்சகத்தின் 4 ரைட். அப்போ 1 4 சரி, 2 and 3 தவறு. நெக்ஸ்ட் 49வது. சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? புக்ல இருக்கிறது சொல்லணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்க. அதிக தொழிற்சாலைகள் காணப்படுவதால் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். எதிர்பார்க்கல இங்கிலீஷ்ல கொஸ்டின் வைப்போம். அப்ரிவேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ அதனால தான் வச்சிருக்கோம். சோ மிஸ் பண்ணாம அடிக்க பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 50வது கேள்வி போகும்போது என்ன பண்ணா, குட் நைட் சொல்றப்போ சாரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்லணும்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃபஸ்ட். லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியா வச்சிட்டேன். NIWE அப்படின்னு கேட்டிருக்கோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. இங்க பாருங்க, வேர்ல்டு வராது, வாட்டர் வராது, வேவ் வராது, அப்படின்னா வரும். விண்ட் மட்டும் தான் வரும். சப் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகே காய்ஸ், இப்ப நான் என்ன சொல்றேன்னா 50 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுடைய மார்க்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. சரிங்களா? ஏன்னா மார்க் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்க எவ்வளவு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்றது தெரியும். மற்ற காம்படிட்டர்ஸ் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்றது தெரியும். லெசனை ஒரு முறை கிளியரா படிச்சுட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணா மட்டும்தான் கிளியரா பண்ண முடியும் அப்படின்றது சொல்லிடலாம். எல்லாமே மார்க் போட்டுருங்க. குட் நைட் சொல்லிடலாமா? ஓகேங்க, சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்போம். நன்றி.